லேட் மேரேஜ் தான் பண்ணோம் நாங்கள். அப்படி இருந்துமே வந்து கல்யாணத்துக்கு பிறகு வந்து இப்பயே கேட்குறாங்க குழந்தைலாம் என்ன குழந்தை ஓகேவா அப்படின்லாம் பொதுவாக கேட்பாங்க இல்லையா, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, அவங்க இருக்க சொசைட்டி அப்படி இருக்கும் போது அப்போ கூட இவங்க எனக்கு ப்ரெஷர் பண்ணல, உடனே குழந்தை பெற்றுக்கணும் உடனே இது பண்ணணும்னு. அவங்க வந்து எனக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நீ படம் பண்ணு, 1-2 படம் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம், யாரும் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி நீ ஒன்றும் வரி பண்ணாத அப்படின்னு எனக்கான ஸ்பேஸ். என்னுடைய ஆண்மையையும் அவளுடைய பெண்மையையும் நிரூபிக்கிறது வாழ்க்கை அல்ல, மதிக்கிறது தான் வாழ்க்கை. இங்கே வந்து குழந்தை பெற்றுக்கிட்டா தான் ஆண்மையும் பெண்மை, அது கிடையவே கிடையாது. ஒருத்தரை எவ்வளோ மதிக்கிறோமோ அதுதான் ஆளுமையே தவிர நான் நிரூபிச்சுட்ட ஆம்பளையா அவர் நிரூபிச்சுட்ட ஒரு பெண்ணா அப்படிங்கிறதெல்லாம் கோழைத்தனம். இல்லை எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏற்கனவே நான் நிறைய குழந்தைங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவனை எடுத்துகிட்டு பண்ணிட்டு போகிறோம் இல்லைன்னா கூட. ஆனால் கண்டிப்பாக எங்கள் குழந்தை எங்களால் எதையெல்லாம் எட்ட முடியாதோ அதையெல்லாம் எட்ட தூரத்துக்கு நாங்கள் உழைப்போம். ரெடி 3 2 1 On the spot one கவிதை ஸ்னேகன். on song lyrics கடிகா. ஒரு கவிதை ஆன் த ஸ்பாட்ல நீங்க இப்போ எழுதி நீங்க வந்துட்டு டெடிகேட் பண்ணி. அண்ணா சார் லிரிக்ஸ் எழுத சொல்றீங்க, மனசாட்சி இல்ல உங்களுக்கு? இல்ல அவர் கூட எவ்வளவு வருஷம் டிராவல் பண்ணியிருக்கீங்க, நீங்க ஒரு கவிதை வந்துட்டு இல்ல அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். இவங்க வந்து மாடியில் எப்பவுமே நடந்துகிட்டே எழுதுவாங்க, இல்லை ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு எழுதுவாங்க. பல தடவை டியூன் கேட்டுட்டு இந்த பாட்டை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூனை நான் வந்து கேட்டுட்டு ஹெட்ஃபோனை போட்டு கேட்டுட்டு நானே எழுதுவேன். ஒரு டைம் வந்து பல்லவியில் எழுதுனால ஒரு 4 ஆமா, ஆனா அது அந்த பாட்டுல அவர் சேர்த்துக்கவே இல்லை. ஆனா நான் நல்லா தான் எழுதியிருந்தேன், அவருக்கு பிடிக்கல. ஒரு வேளை போட்டி கவிஞர் வந்துருவாங்கன்னு ஒரு வீட்டில் ஒரு கவிஞரை வச்சு தாக்க முடியல. இல்லை அவளுக்கு அந்த எல்லா டேலண்ட்டுமே இருக்குது, அதுக்கான நினச்சா அவர் நாளைக்கு கூட எழுதலாம். ஏன்னா அவ்வளோ டேலண்டான பொண்ணு. எனக்கு என் மனைவிங்கிறதுக்கு வேண்டி சொல்லலை, அவள்கிட்ட பிடிச்ச விஷயமே ஒன்று வேணும்னா அடைஞ்சே தீரணும், என்னை கைப்பற்றியது போலவே. அதனால வேண்டி அதை கற்றுக்கிறதுக்கான ஆளுமை இருக்குது. அதனால வேண்டி கண்டிப்பாக ஒரு பாட்டு எழுதி நீ பிகின் நோட்ஸுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், சரியா? அப்புறம் பண்ணலாமாமா? ஆனால் இப்போ நான் எழுதுனா எப்படி எழுதுறது? இப்போ அவர் சொல்லுவார் பாருங்க, ஒரு கவிதை டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்க முதல்ல கவிதை, நான் யோசிக்கிறேன். ஆழ்கடலில் நீந்தும் மீன்களைப் போல என் அடிமனதில் நீந்திய உன் நினைவுகள் மெல்ல மேலோங்கி வந்து மென்புன்னகை செய்கிறது, என்னை மேலோங்க கொண்டு வருவதற்கு இத்தனை காலமா உனக்கு என்று. ஐயா சரி, இதுல ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கா நீங்க சொன்னதை பண்ணலன்னா? அவர் கொடுப்பார், அதுதான் வாங்கிக்கிறேன். என்ன உள்ள கவிதை சொல்லணும், அவ்வளவுதான். சூப்பர். திடீர்னு சொன்னா எப்படி சொல்றது? நீ சொல்றதெல்லாம் கவிதான் பாப்பா. வேண்டாமாமா. இன்னொன்று செய்யலாம், அவளுக்கு வந்து எனக்கு நான் ரொம்ப ரசிச்சுக்கிறது வந்து அவள் பாடுவா. இல்லை எனக்காண்டி சொல்லல, அந்த 4 வரி மட்டும் பாடு.